ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெப் டெர்மினாலஜிஸ் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் இன் டேட்டா மைனிங் வெப் மைனிங்கில் பார்க்க போகிறோம். டேட்டா மைனிங் அப்படின்னு பார்த்தோம்னா வெப் டெர்மினாலஜி எந்த கான்செப்ட் எதுக்கு ரிலேட்டடாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டு அனலைசிங் வெப் ரிலேட்டட் டேட்டா, வெப் ரிலேட்டடான டேட்டாவை நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த வெப் டெர்மினாலஜிஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வெப் க்ராலிங், ஸ்க்ராப்பிங், URL டோக்கனைசேஷன், கண்டென்ட் மைனிங், லிங்க் அனலைசஸ், யூசேஜ் மைனிங், ஸ்ட்ரக்சர் மைனிங் சொல்லிட்டு நிறையா வந்து இதில் இருக்குது. இதில் இது பேஸ் பண்ணியிருக்கும். டேட்டா மைனிங் டெக்னிக்ஸ் பார்த்திங்கன்னா எனேபிள் அண்டர்ஸ்டாண்டிங் யூசர் பிஹேவியர், அதாவது எப்படி வந்து யூஸ் பண்ணுறாங்க அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். என்ன சம் ஆஃப் த வெப் டெர்மினாலஜி, என்னென்ன வெப் டெர்மினாலஜி இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா WWW. இது வந்து என்ன சொல்லுவாங்க, த வேர்ல்டு வைட் வெப் சொல்லுவாங்க. இதில் தான் பார்த்திங்கன்னா எல்லா நோட்ஸுமே ஒன்றோட ஒன்று இன்டர் கனெக்டடாக இருக்கும். அண்ட் தென் ஹைப்பர் டெக்ஸ்ட் லிங்காகவும் இருக்கும். லிங்க்னா தெரியும் இல்லையா, லிங்க் மீன்ஸ் என்னது, ஒன்றுக்குள்ளேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதா நம்ம என்ன சொல்லுவோம்னா லிங்க்னு சொல்லுவோம் இல்லையா. அதான் இங்கே சொல்கிறாங்க, த லிங்க் எக்ஸ்பிரஸஸ் ஒன் ஆர் மோர் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டூ ஆர் மோர் ரிசோர்ஸஸ், அதாவது மோர் தென் ஒன் ரிலேஷன்ஷிப் இருக்கும். எதெல்லாம் பார்த்தீங்கன்னா டூ ஆர் மோர் ரிசோர்ஸஸில் இருக்கும். லிங்க்ஸ் மே ஆல்சோ எக்ஸ்டாப்ளிஷ்டு வித்தின் எ டாக்குமெண்ட், அதாவது ஆங்கர் டேக் மூலிமா தான் இருக்கும் இல்லையா. நமக்கு தெரியும், நம்ம HTML படிச்சிருப்போம் ஆங்கர் டேக் மூலிமா தான் நமக்கு வந்து லிங்க் கொடுப்பாங்க. லிங்க் எப்படி இருக்கும், ஒரு வேர்டு இருக்குன்னா அந்த வேர்டுக்கு அண்டர்லைன் பண்ணியிருக்கோம், அங்கே போனால் ஒரு கை சிம்பிள் மாதிரி தெரியும். அப்படின்னு தான் நமக்கு என்ன அர்த்தம், லிங்கிங் நமக்கு வந்து தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று இருக்க வெப் பேஜ்னால் என்னது, நம்ம ப்ரௌசரில் போகிறோமா ஆன்லைனில் போகிற எல்லா பேஜுமே நம்ம என்ன சொல்லுவோம்னா வெப் பேஜ். வெப் பேஜ் இஸ் எ கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கன்சிஸ்டிங் ஆஃப் ஒன் ஆர் மோர் வெப் ரிசோர்ஸஸ் அண்ட் பை த சிங்கிள் URL. ஒவ்வொரு வெப் பேஜுக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு URL இருக்கும். நம்ம ஆன்லைனில் போகிற வெப்சைட்டில் போகிற எல்லா பேஜுமே நம்ம என்ன சொல்லுவோம்னா வெப் பேஜ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வெப்சைட் இருக்கும் இல்லையா, வெப்சைட் மீன்ஸ் வாட், இப்போ ஒரு டேட்டா பற்றி நம்ம கொடுத்துருக்கிறது தான். இது இஸ் எ கலெக்ஷன் ஆஃப் இன்டர்லிங்க்டு வெப் பேஜஸ், நிறைய வெப் பேஜஸ் சேர்ந்ததை நம்ம என்ன சொல்லுவோம்னா வெப்சைட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இன்க்ளூடிங் எ ஹோம் பேஜ் ரிசைடிங் த சேம் நெட்வொர்க் லொக்கேஷன்ஸ். இதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெப்சைட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். மோர் தென் ஒன் பேஜஸ் விச் ஆர் இன் எ இன்டர்லிங்க்டு, அதான் நம்ம வந்து வெப்சைட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். நெக்ஸ்ட் வெப் டெர்மினாலஜி என்னென்னு பார்த்தோன்னா HTML. நம்ம HTML நமக்கு என்ன தெரியும்ல, ஈஸியாக ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். ஒரு வெப் பேஜை க்ரியேட் பண்ணணும்னா அதுக்கு கண்டிப்பாக நமக்கு என்ன வேணும், HTML லாங்குவேஜ் மூலயமா தான் ஒரு வெப் பேஜை நம்மளால் க்ரியேட் பண்ணவே முடியும். இந்த HTML பார்த்திங்கன்னா என்னென்னலாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இமேஜஸ், சவுண்ட்ஸ் அண்ட் வீடியோ ஸ்ட்ரீம்ஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற வெப் டெர்மினாலஜி என்னென்னு பார்த்தீங்கன்னா சோர்ஸ் ஃபைல். இந்த சோர்ஸ் ஃபைல்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா த செட் ஆஃப் டேக்ஸ் அண்ட் டெக்ஸ்ட் விச் மேக் அப் எ வெப் பேஜ். சோர்ஸ் ஃபைல்ன்றதுனா அது நிறைய டெக்ஸ்ட் இருக்கும்ல, நம்ம கொடுக்குற ஃபைல் தான் பார்த்தீங்கன்னா வெப் பேஜில் இருக்கிற முதல் ஃபைல் தான் சோர்ஸ் ஃபைல். நம்ம கொடுக்குற டேட்டா தான் என்ன சொல்லுவோம், சோர்ஸ் ஃபைல் சொல்லுவோம். ப்ரௌசர் என்ன பண்ணோம், நம்ம கொடுக்குற இப்போ ஏதாவது நம்ம செக் பண்ணுறோன்னா அதான் சோர்ஸ் ஃபைல். ஓகேவா, ப்ரௌசர் என்ன பண்ணோம், அதை ப்ராசஸ் பண்ணோம், அந்த வெப் பேஜில் அது இருக்கான்னு பார்க்கும், இருந்துச்சுன்னா நமக்கு வந்து டிஸ்பிளே பண்ணும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிற டெர்மினாலஜி என்னென்னு பார்த்தீங்கன்னா URL என்றது என்னென்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெப் அட்ரஸ் இருக்கும், இண்டிகேட்ஸ் த லொக்கேஷன் ஆஃப் த வெப் ரிசோர்ஸ் ஆஸ் வெல் அஸ் ப்ரோட்டோகால் நீடர். URL தான் பார்த்தீங்கன்னா வெப் அட்ரஸ், அதாவது ஒவ்வொரு வெப்சைட்டுக்கும் ஒவ்வொரு அட்ரஸ் இருக்குன்னு சொல்கிறேன். அந்த அட்ரஸை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா URL. அந்த லொக்கேஷன்ஸ் அந்த பாத்தை கொண்டு போய் சேர்க்கறது தான் பார்த்தீங்கன்னா URL. ஒவ்வொன்றுத்துக்கு பண்ணி தான் தனித்தனியாக இருக்கும். ஓகேவா, அதான் ஃபைல் பாத், இப்போ எந்த இடத்துல இருக்குன்றத சொல்கிறது தான் பார்த்தீங்கன்னா URL. இந்த URL பார்த்தீங்கன்னா இஸ் எ லொக்கேஷன் டிபெண்ட் அண்ட் ஈச் URL கண்டென்ட்ஸ், ஒவ்வொரு URL பார்த்தீங்கன்னா 4 டிஸ்டன்ஸ் பார்ட்ஸ் இருக்குது. என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டோகால் டைப்ஸ் இருக்குது, நேம் ஆஃப் த சர்வர், த டைரக்டரி பாத் அண்ட் தென் ஃபைல் நேம். அதான் ப்ரோட்டோடைப். ஒவ்வொரு URL பார்த்தீங்கன்னா HTTP www அது மாதிரி இல்லையா. அண்ட் தென் என்ன சர்வர் யூஸ் பண்ணுறோம், அது எந்த லொக்கேஷனில் இருக்குது, அது ஃபைல் நேம் என்ன இருக்குது, இது நாலும் சேர்ந்து தான் பார்த்தீங்கன்னா URL லொக்கேஷன்ஸ் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டோகால்ஸ். நமக்கு ப்ரோட்டோகால்னால் தெரியும்ல, ஈஸியாக செட் ஆஃப் ரூல்ஸ், அதான் இப்படி தான் யூஸ் பண்ணணும், இப்படி தான் போகணும் அப்படின்னு சொல்கிறது தான் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டோகால்.
நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற வெப் டெர்மினாலஜி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெச்டிடிபி. ஹெச்டிடிபினா நமக்கு தெரியும், இது வந்து ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? வெப் பேஜஸ் ஒர்க் பண்ணுறதுக்காக. நம்ம யூஆர்எல்ல ஃபஸ்ட்டில் இருக்கிற ப்ரோட்டோகால் என்னென்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நமக்கு என்ன இருக்கும்? மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹெச்டிடிபி வந்து தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எஃப்டிபி. எஃப்டிபின்றது பார்த்திங்கன்னா ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். இது வந்து எதுக்குன்னா ஃபைலை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்காக, ஃபைலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக, அங்கேருந்து கெட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த எஃப்டிபியை யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வெப் ப்ரௌசர் ஆர் நேவிகேட்டர் ஆர் கிளைண்ட்டு. வெப் ப்ரௌசர் சொல்லுவோம். ப்ரௌசர்னால் என்னது? நமக்கு ஏதாவது ஒன்று கொடுக்குறோம்னா அது நமக்கு டிஸ்பிளே பண்ணி காமிக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா வெப் ப்ரௌசர் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், க்ரோமே, மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வெப் ப்ரௌசர். நம்ம சர்ச் பண்ணுற அப்ளிகேஷனை நம்ம வெப் பேஜாக நமக்கு காட்டுறது தான் பார்த்திங்கன்னா வெப் ப்ரௌசர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வெப் சர்வர். வெப் சர்வர்னா அது நம்மளுடைய வெப் பேஜஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது இல்லையா, அதான் வந்து வெப் சர்வர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். A web server serves web pages using HTTP to client machines. வெப் சர்வர் மூலமாக நம்ம டேட்டா கொடுப்போம். அது வந்து டிஸ்பிளே பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா வெப் ப்ரௌசர் தான் நமக்கு வந்து டிஸ்பிளே பண்ணும். இப்போ இந்த வெப் டெர்மினாலஜிஸ்னால் உங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டு ஒரு கிளியராக ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.